வணக்கம். சைவம் சைவ நெறி என்பது மதம் சார்ந்த நிலை அல்ல. அது உடல், மனது, மனம் இவை சார்ந்ததுதான். அது மதத்துக்கும் சைவத்துக்கும் தொடர்பு இல்லை. நாம் தொடர்பை உண்டாக்கி விடுகிறோம். ஆனால் சைவம் என்பது உடல் நலத்துக்கும் மனநலத்துக்கும் வந்ததுடைய மதம் சார்ந்த நிலைக்கு சைவம் அல்ல. சைவம் வந்து சைவ நிலையே வேறு, மதங்கிறது வேறு. நாம் அதை தொடர்படுத்தி அதை மதம் சார்ந்த விஷயமாக எடுத்து கொள்கிறோம். ஆனால் இப்போ அனைவருமே அப்படி எடுத்துக்கிட்டால் அனைவருமே சைவ நெறியில் பின்பற்றுவது இல்லை. இப்போ பால் இருக்கிறது. பால் வந்து முழுமையான இரத்தம், குருதி. அதை லிட்டர் கணக்கில் அருந்து சாப்பிடும்போது நிச்சயமாக அது விலங்குகளின் இரத்தம் தான் அது குருதி. அப்படி நிலை உள்ள அப்படி எடுத்துக்கிட்டால் சைவ நெறிங்கிறது யாருமே சைவத்தில் இல்லைங்கிறது தான் அர்த்தம். ஏன்னா பால் சாப்பிடாதவர், தயிர் சாப்பிடாத, நெய் சாப்பிடாத யாருமே இல்லை. அனைவருமே அதுக்குரிய ஒரு நிலையில் தான் இருக்கிறார்கள் என்றால் யாருமே சைவ நெறியில் இல்லை. சைவ நெறி என்பது மத சார்ந்த விஷயம் இல்லை, அது ஒரு பக்கம். ஆனால் நான் சைவத்தில் இருக்கிறேன்னு முழுமையாக சொல்லக்கூடிய நிலையில் யாருமே இல்லை. அந்த பால் தயிரினுடைய நிலையை கடந்த நிலையில் தான் அது உண்மையான சைவ நெறியாக இருக்கிறதுடைய. மற்றபடி சைவம்ங்கிறது ஒன்றும் இருக்கிறது மாதிரி இல்லை, சொல்லிக்கலாம். ஆனால் நிச்சயமாக உண்மை என்னன்னா மதம் சார்ந்த விஷயமாக எடுத்து அதை மதத்து நிலையிலேயே கொண்டு போகிறாங்க. சைவம் என்பது மதம் சார்ந்த விஷயம் இல்லை, உடல் நலம் சார்ந்த விஷயம். உடலுக்கு தான் நம்ம இப்போ மனிதனுடைய பிறப்பினுடைய நிலையை மாமிச உண்ணி அல்ல. நாம் வந்து மாமிசத்தை உண்ணக்கூடிய நிலையில் நாம் பிரபஞ்சத்தால் நாம் படைக்கப்படவில்லை. நம்ம தான் டேஸ்ட் அறிஞ்சிக்கிட்டோம். நம்மளுடைய நிலையே வந்து சைவ நெறியினுடைய நிலைக்குள்ள உடல் அமைப்புள்ளவர்கள் தான் மனிதர்கள். நாம் அந்த ருசியை தேடி சென்று நாம் தான் பின்தொடர்ந்து விட்டோம் ஒழிய நம்மளுடைய அமைப்பு சைவ நெறியினுடைய நிலையில் தான் உள்ளது ஒழிய அசைவத்தினுடைய நிலையில் நம்ம உடல் அமைப்பு இல்லை. அதனால் சைவம் எதுக்கு உகந்ததுன்னா உடல் மனத்துக்கு உகந்தது, மேன்மையானது. அதுதான் முக்கியம் ஒழிய. ஆனால்